பரபரப்பா ஓடிக்கிட்டு இருந்த டேல இருந்து நிம்மதியா இத பத்தி கவலைப்படாம அன்பிளான்டா எங்க சித்தப்பா சித்தி விருத்திகா நாங்கள சேர்ந்து எங்க அவுட்டிங் போனோம்னா அப்போ இன்னைக்கு ஜிம் நானே நல்லவனா இருக்கணும் விருப்பப்பட்டாலும் விட மாட்டாங்க போல இருக்கே. ஜிம்முக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஜம்மு விடுமுறை விட்டுற வேண்டியதான். ஆல்ரெடி 4 நாளா ஹாலிடேல தானே போய்கிட்டு இருக்கு. அது நீங்க பரப்பி விட்ட கோல்டுனால உடம்பு முடியாம விடுமுறை விட்டது. அதை விட்டுட்டு இன்னைக்கு டிரைவிங் கிளாஸுக்கு ஏன் போலன்னு கேட்டீங்கன்னா அது பாயிண்ட். ஆபீஸ்ல யூடியூப்ல என்ன பரபரப்பா போறதுனால காலம்பர சீக்கிரமா எந்திரிச்சு கிளாஸுக்கு போனா அப்புறம் எங்க தூங்குறது. அதனால இன்னைக்கு கார பறக்க வர கிளாஸுக்கு விடுமுறையை விட்டுட்டு நல்ல தூக்கத்தை போட்டுட்டு காலை உணவு முடிச்சிட்டு ஆபீஸ்ல உட்கார்ந்தா என்னோட லாஸ்ட் வீடியோலயே சொல்லிருப்பேன் எங்க அப்ளிகேஷன் ஒரு பக் கிடைச்சிருச்சு. ஏற்கனவே பல மாசத்துக்கு முன்னாடி பல மாசமா பிளான் பண்ணி அந்த பக்க கொண்டேன். ஆனா இப்ப 3 நாள்ல நான் அந்த பக்க போட்டுட்டு என் மேனேஜர் வந்து என்ன போட்டுருவாங்க. நானும் தலைக்கில நின்னு தண்ணி குடிச்சு அந்த பக்க கொண்டு நினைச்சாலும் முடியல. கிடைச்ச கேப்ல என்னோட பிரெக்னன்ட் லேடி ஃபேஸ் பேக்கப் போட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு தான் அடமல காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைச்சா என்னோட பிரெக்னன்ட் லேடிக்கு மீட்டிங் கால் நான் ஸ்டாப் கொண்டாட்டமா போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப எங்க சித்தப்பா சித்தி விருத்தி கிளம்பிட்டு வந்துட்டாங்க. எங்க சித்தப்பா பூனின்னு நல்லா விசாரிச்சுட்டு சித்தப்பா சித்தி பிரெக்னன்ட் லேடியும் கார்ல பாட்டிய பக்கம் கிளம்பிட்டாங்க. நான் ஆபீஸ் ஒர்க்குனாலே வீடியோ அப்லோட் பண்ற ஒர்க்குனாலே வீட்டுல மாட்டிக்கிட்டேன். விருத்திகா என் கூட வரேன்னு சொல்லி போர் அடிச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தா. இந்த உலகத்திலேயே லக்கியான ஆளா நான் இவளை தான் பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா பாட்டியை பக்கம் நாங்களும் கிளம்புறதுனால பிளஸ் பக்கம் ஸ்டார்ட் பண்றேன். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல அதுக்கு இன்னும் வைக்க விட்டு போகல. சரி நம்ம மேட்டருக்கு வருவோம். எங்க சித்தப்பாக்கும் எனக்கும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பயங்கரமான அன்பு இருக்கு. அவங்க தான் எனக்கு விஜய் என்னோட சிஸ்டருக்கு ஸ்ரீவித்யா பேர் வச்சதா எங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனா என்னோட கண்ணுக்கு என்னோட சித்தப்பா விஜய் மாதிரியும் எங்க அப்பா அஜித் மாதிரி இருக்கிறதா தோணும். ஆனா எங்க சித்தப்பா ரஜினியோட ஃபேன், எங்க அப்பா கமலோட ஃபேன். எங்க சித்தப்பா ஊருக்கு போறப்ப நான் பல நாள் அழுது இருக்கேன். நம்ம நாகமுத்து பாட்டியை நல்லா விசாரிச்சுட்டு டாடா பை பைன்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. நாகமுத்து என்னோட ஒரு காலத்துல நண்பியா இருந்து இப்ப இருக்காங்க. ஆனா இப்ப நாகமுத்துக்கு வயசாயிருச்சு. எனக்கு எங்க சித்தப்பாக்கு உள்ள பாண்ட பத்தி ஈஸியா சொல்லணும்னா மாமன் படத்துல நடிச்ச சூரிக்கும் அந்த சின்ன பையனுக்கு இருக்கிற பாண்டு. எங்க ரெண்டு பேருக்குமே இன் பிட்வீன் யாரும் வரக்கூடாதுன்னு நினைச்சப்பதான் இப்படிப்பட்ட நேரத்துல தான் என்னோட சித்தியோட என்ட்ரி. அதுக்கப்புறம் இன்னைக்கு டின்னருக்கு ஹோட்டலுக்கு கிளம்பி ஓடுறது பறக்கிறதுன்னு அடிக்கலாம்னு பார்த்தா கேஸ் தட்டுப்பாட்டின் காரணமாக ஐட்டங்கள் கம்மியா இருந்துச்சு. எல்லாம் பசி பசின்னு சொல்லி அங்க போய் 1-2 சாப்பிட்டு போதுன்னு சொல்லிட்டாங்க. எங்க ரெண்டு பேரோட இன் பிட்வீன்ல எங்க சித்தி வந்ததுனால எனக்கு ஸ்டார்டிங் அவங்களை பிடிக்காம போச்சு. அதுக்கப்புறம் எங்க சித்தியோட பழக ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்க சித்தி நார்த்ல இருந்து சவுத் வரை சைனீஸ்ல இருந்து ஜாப்பனீஸ் வரை சமைப்பாங்க. சித்தியோட சாப்பாடு சாப்பிடறதுக்காகவே வீட்டுக்கு அடிக்கடி கிளம்பிடுவேன். எங்க சித்தி நார்மலாவே கொஞ்சம் பேசுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை விட அவங்க அம்மா ரொம்ப அழகா பேசுவாங்க. எங்க சித்தி வேலை பார்க்கணுமான்னு யோசிச்சதே இல்ல. அலுப்புப்பட்டு கோவப்பட்டும் பெருசா பார்த்தது இல்ல. அப்புறம் விருத்திகாவை நான் குழந்தையில இருந்து தூக்கி வச்சிருக்கேன். இப்போ இவங்க எல்லாருமே ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஆனா இப்போ நான் அலப்போறதுல என் கூட எப்பயுமே என் பிரெக்னன்ட் லேடி இருக்கா. மொபைல்ல வீடியோ எல்லாம் பண்றதுனால எனக்கு ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்கிறதுனால என் பிரெக்னன்ட் லேடி அவங்களோட தூக்கத்தை தூர போட்டுட்டு என் பழைய லேப்டாப்ல உள்ள ஹார்ட் டிஸ்க் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 3 நாள் துணியை தூக்கி ஊற போட்டு இருந்தா இவங்க வந்ததுனால எங்க அப்பாவும் அம்மாவும் எல்லாத்தையும் முடிச்சு மேகி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி மொட்டை மாடிக்கு தூங்க போயிட்டாங்க. இப்ப சொல்லுங்க யார் உண்மையாவே லக்கி அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என் வைஃப் ஹார்ட் டிஸ்க் ஒரு வழி எடுத்துட்டதுனால நாங்க தூங்க போறோம். நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்ட கஷ்டப்பட்ட செய்ய நாளைக்கு பார்ப்போம்.